Hi friends, assalamu alaikum. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹாஃப் கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து குயிக்காக வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அகலமான பேன் எடுத்துனேன். இதில் வந்து ஒரு ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் நெய். அதாவது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தம் போடுறப்போ வந்து 50 கிராம் நெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் கேஜி நம்ம பண்ணுறதுனால லவங்கம், ஏலக்காய், பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லைனா 3 ஆட் பண்ணிக்கோங்க. இதே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ, அதாவது நல்ல பெரிய வெங்காயம் பார்த்து ஒரு 5, 6 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து பொன்முறுவல்னு சொல்லுவோம். அதாவது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம பிரியாணி ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3/4 வெங்காயம் ஆட் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் 1/4 இருக்கிற வெங்காயம் மீதி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்ட வாட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனைலாம் போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த 1/2 கேஜி ரைஸ்க்கு நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேங்க. ஸோ பிரியாணிக்குன்னு பார்த்தா எப்பவும் பார்த்தீங்கன்னா 1:1, 2:2 அந்த மாதிரி போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு ஏற்ற காரம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3/4 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணுற போகிறதில்ல. அதாவது பச்சை மிளகா அண்டு மிளகாத்தூள் இது மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ தயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே தாராளமாகவும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் அண்டு மின்ட் லீவ்ஸு, அதாவது கொத்தமல்லி தழை, புதினா நல்லா ஃபைனாக நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் நம்ம வந்து அதிகமாக சேர்க்குறதால நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா போதுமான வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து வடி பிரியாணி. ஸோ அதாவது தம் போடலன்னு நம்ம தனியாக ரைஸ் வடித்து அந்த மாதிரி தான் இதை வந்து நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், மட்டன் பிரியாணி என்னமோ. ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு 6லேருந்து 5 வெங்காயம், அதாவது 5 தக்காளி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ நான் எல்லாம் வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஃபைனாக சாப் பண்ணிடாதீங்க. ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி ஒரு தக்காளியும் ஒரு 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்போ தான் இது பிரியாணிக்கான லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த கிரேவிலே வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. அந்த தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயத்துலேயே வந்து நல்லா வந்து தண்ணி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் கலந்துடலாங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஸோ அந்த ஷாட் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தேன். அதில் வந்து 3/4 கிளாஸ் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ 1/4 கிளாஸ் அப்படியே வச்சுட்டாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான வரைக்கும் இருக்கும். ஸோ சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமாக இது வந்து வெந்துடுங்க. ஸோ ஒரு 10 மினிட்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் இந்த பிரியாணியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனும் வந்து நல்லா அந்த வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கிரேவியும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ரைஸ் வந்து 1/2 கப் ரைஸ் வந்து எடுத்து தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது தனியாக நான் வந்து வடித்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் கிளிக் பண்ணலைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரியாணி வீடியோவில் அது நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ராயல் புல்லட் அந்த ரைஸ் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம தனியாக இது பண்ணி அரை பக்குவத்தில் நம்ம வந்து ஒரு 50% வெந்து வந்தால் போதும். நம்ம அது தனியாக
அந்த நெய் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டான அந்த இதில் வந்து தம்மாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலாங்க. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ சூப்பரான கமகமக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சரிமி கிச்சன் 596 புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.